கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உட்காரும் போதெல்லாம் எடுபடாத நல்ல பங்கை சொல்லிக் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் சம்பாதிக்கிற எல்லாம் எடுபட்டு போகும் ஆண்டவரே. நாங்கள் வச்சிருக்கிற உலகத்தினுடைய மேன்மைகள் எல்லாம் எடுபட்டு போகும். நீர் எங்களுக்குள் கொடுத்திருக்கிற எடுபடாத நல்ல பங்கு உம்முடைய வார்த்தை, வசனம், வெளிப்பாடு ஆண்டவரே, நித்திய ஜீவன். அந்த வெளிப்பாடை, அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட பேசுங்க, இடைபடுங்க, உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட இருப்பது மிகுந்த சந்தோஷம். பாஸ்டர் பேரை வந்து அவர் சர்ச்சில் தான் 3 நாள் சாயங்காலம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு அவர் பேர் சொன்ன உடனே இன்றைக்கி காலையில் உள்ள செய்தி எனக்கு ஆண்டவர் அப்போ உணர்த்திட்டார் என்ன செய்தின்னு. ஆனால் அவரை நான் மறந்துட்டேன். அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு முகம் மறந்துருச்சு. அப்புறம் இங்கே வந்தபோது தான் பார்த்தபோது, ஆமாம் பாஸ்டர் சண்டே மத்தியானம் அவர் போட்ட சாப்பாடு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது எனக்கு, போன முறை வந்தபோது. அப்புறம் அவரை பார்த்தபோது மிகுந்த சந்தோஷம். அதே மாதிரி பாஸ்டர் பில்லிகிராமுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அவர் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை. கர்த்தர் எந்த கழுதை மேலே ஏறுறாரோ கழுதைக்கு முன்னாடி விரிப்பாங்க, அவ்வளோதான். கர்த்தர் கழுதையை விட்டு இறங்கிட்டார்னா கழுதை யாரும் மதிக்க மாட்டாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் கீழே இறங்காமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதான் நம்முடைய வேலை. அந்த மாதிரி பாஸ்டருக்கும் எனக்கும் ஒரு 10-13 வருஷத்துக்கு மேலே இங்கே வருவதுக்கு ஒரு நல்ல உறவை, ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்போது கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக போகிறோம். 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். அதில் மிக முக்கியமாக ஒரு வசனம் இருக்குது, வார்த்தை இருக்குது. அதனால் என்னென்னா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் நம்மளை என்னவாய் மாற்றி இருக்கிறார் என்றால், ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றி இருக்கிறார். இது பொதுவாக நம்ம ஒரு வசனமாக படிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இது வந்து என்ன ஆக்சுவலாக ஆசீர்வாதமா, வாக்கு தத்தமா, இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது ஆசீர்வாதம், வாக்கு தத்தம்லாம் இல்லை. இது ஒரு முறை, லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அந்த லைஃப் ஸ்டைலுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் சொல்கிறோம், அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல், இந்தியன் லைஃப் ஸ்டைல் அப்படி சொல்கிறோம்ல. இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முறை அப்படின்னு இருக்குது. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முறைக்கு பேர் தான், இந்த ராஜாக்களும் ஆசிரியருமாக வாழ்கிறோம் நம்ம, இந்த முறைக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு பேர். வாசிங்க, எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம். எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம். பல நேரங்களிலே நாம் சில காரியங்களை மறந்து விடுகிறோம். வாசிங்கள், எபிரேயர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த வசனத்தை கொஞ்சம் எல்லாருமே கவனிங்க. அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஒரு லைஃப் ஸ்டைல், ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல், அதுக்கு தான் சொல்கிறேன். வாசிங்க, 7:11 வாசிங்க. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல்
இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு முறைமை இருக்கான். என்னென்னா, அவங்க தேவனை தேடுறதுக்கு, தேவ ஜனங்களாக இருப்பதற்கு அவங்களுக்கு வேறொரு முறைமை இருக்குது. அந்த முறைமைக்கு பேர் ஆரோனின் முறைமைன்னு பேர். என்ன முறைமை? ஆரோனின் முறைமை. அந்த முறைமையில் ஆசாரியர் தனியாக இருப்பார், ராஜா தனியாக இருப்பார். அந்த ஆசாரியர் எந்த கோத்திரத்துலேருந்து வருவார்னா லேவி கோத்திரத்துலேருந்து வருவார். ராஜா எந்த கோத்திரத்துலேருந்து வருவார்னா யூதா கோத்திரத்துலேருந்து வருவார். ஸோ ஆசாரியன் வேறு, ராஜா வேறு. இதுக்கு பேர் நியாய பிரமாணம். இந்த முறைமைக்கு பேர், ஆசாரிய முறைமைக்கு பேர் என்னது? ஆரோனின் முறைமை. இது முழுசும் ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் நியாய பிரமாணம், லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரமாணத்தினால், இன்னும் சொல்ல போனால் அந்த ஆசாரிய முறைமை, ஆரோனுடைய முறைமையினால் பூரணப்படுதல் உண்டாகலை. புரியுதா? அதனால் தேவன் எதிர்பார்த்த பூரணமாகுதல் என்ன செய்யலை? உண்டாகலை. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி உண்டாகாததுனால வேறொரு முறைமையை கொண்டாந்துருக்கிறார். என்ன முறைமை? அந்த முறைமைக்கு பேர் என்னது? மெல்கிசேதேக்கின் முறைமை. இங்கே சொல்கிறார் பாருங்க, மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன? மெல்கிசேதேக்கினுடைய முறைமை அப்படின்னா என்ன? மெல்கிசேதேக்குனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை சந்திக்கும்படி சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்படின்னு இருக்கு. 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய, ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய, ஆசாரியனா இருந்த, ஆசாரியன் பிளஸ் சாலேமின் ராஜாவாகிய அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஆசாரியராகவும் இருக்கிறாரு, ராஜாவாகவும் இருக்கிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் அப்படி இருக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியன் தனியாக இருப்பார், ராஜா தனியாக இருப்பார். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற முறைமைக்கு பேர் என்னது? மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு பேர். ஏன் அதுக்கு பேர் மெல்கிசேதேக்கின் முறைமைனா, ஆதியாகமம் 14 மெல்கிசேதேக்குங்கிறவர் மூலமாக அந்த முறைமை நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் சொல்லி 7ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உங்களை என்னையும் கர்த்தர் இப்போ எப்படி அழைச்சிருக்கிறாரு? ஆசாரியரும் ராஜாக்களுமாய் நம்ம வாசித்தோம் வெளிப்படுத்தல் 1:6. அப்போ உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்ன அழைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜாவும் ஆசாரியருமாய் இருக்கிற மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேருமே அந்த முறைமையின்படி அழைக்கப்பட்ட சபைக்கு உட்பட்டவர்கள். புரியுதா? உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம்னா, உங்கள் சபையின் பாஸ்டரே அந்த பேர் உடையவர். புரியுதா? எல்லா சபையிலையும் இந்த முறைமை உள்ள பாஸ்டர் இருப்பார். ஆனால் உங்கள் சபையில் அந்த முறைமையின் பேரோடைய பாஸ்டர் இருக்கிறார். உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அது இல்லையா? அப்போ நீங்கள் அந்த முறைமையின்படி வாழுகிற ஜனங்களாக இருக்கிறீங்களான்றது தான் கேள்வி. நான் இருக்கோம், ஆனால் இந்த முறைமையின்படி இருக்கிறோமா? பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரலோகத்தில் ஒரு ராஜ்யபாரம் இருக்குது இல்லையா? நம்ம சொல்கிறோம் இல்லையா, உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. பரலோகத்தின் ராஜ்யபாரம் தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. அங்கே தேவனை ஆராதிக்கிற ஆராதனையும் இருக்குது, தேவன் ராஜ்யபாரமும் பண்ணுறார். தூதர்கள் அவரை என்ன பண்ணுறாங்க? துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இந்த ஆராதனை என்பது ஆசாரிய முறைமை. அதே நேரத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு? ராஜாவாகவும் இருக்கிறார். அப்போ அது ராஜ்யபாரமும் ஆசாரியத்துவம் ரெண்டும் இருக்கிறது தான் பரலோகம். அந்த பரலோகத்தில் இருக்கிற ராஜ்யபாரத்தை தான் ஆண்டவர் பூமியில் கொண்டாந்தார். இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே பரலோகத்தினுடைய மாடலாக ஆண்டவர் கொண்டு வந்தார். இப்போ மனுஷன் என்ன மாடல்? மனுஷனை யார மாதிரி படைச்சாரு? தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படி. ஆசாரிப்பு கூடாரம் என்ன சாயல்? பரலோகத்தில் ஒரு சாட்சியின் கூடாரம் இருக்குது, வெளிப்படுத்தல் 15:5. அந்த சாட்சியின் கூடாரத்தை தான் மோசேக்கு காட்டுறாரு. காட்டிட்டு சொல்கிறாரு, மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே எதனுடைய மாடல்? பரலோகத்தினுடைய மாடல். பரதீசியில் ஒரு பழம் இருக்குது, அதுக்கு பேர் ஜீவ விருட்சம். அதே மாதிரி ஏதேனில் ஒன்று வச்சார், அதுக்கு பேர் ஜீவ விருட்சம். பரலோகத்தில் இருக்கிற எல்லாத்தினுடைய மாடல் இங்கே இருக்குது. அதே மாதிரி தான் பரலோகத்தின் ராஜ்யபாரத்தினுடைய மாடல் எங்கே இருக்குது? பூமியில் இருக்குது. அந்த ராஜ்யபாரத்தின் மாடலுக்கு பேர் என்னது? மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு பேர். இந்த முறைமையின்படி இருக்கிறவைகளை தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். ஏன் அப்படின்னா, அந்த ராஜ்யபாரத்தில் நீங்கள் ராஜ்யபாரம் செய்யணும்னா அந்த மெத்தடில் இருந்தால் தானே முடியும். சொல்லுங்க, புரியுதா? அமெரிக்காவில் கார் ஓட்டணும்னா அமெரிக்காவில் போய் என்ன வாங்கியிருக்கணும்?
லைசன்ஸ். ஏன்னா அந்த மெத்தட் படி கார் ஓட்ட தெரிஞ்சவனுக்கு தான் லைசன்ஸ். நான் இந்தியாவில் கார் ஓட்டியிருக்கிறேன்னா அமெரிக்காவில் சொல்லுவாங்க இந்தியாவில் ரைட் ஹேண்ட் சைட் டிரைவிங்கு, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங்கு, இதுக்கும் அதுக்கும் ஆப்போசிட்டு. ஸோ இதை வச்சுக்கிட்டு அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நான் இங்கே ஏன் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே இருக்கிறேன்னா, நான் போக போகிற ராஜ்யம் ஒரு முறைமையை ஃபாலோ பண்ணுது. அந்த முறைமையை எனக்கு இங்கே சொல்லி கொடுத்து கர்த்தர் அங்கே கூட்டிகிட்டு போகிறார். ஏன்னா நான் அங்கே அந்த வேலைக்கு தான் போகிறேன். ராஜாக்களும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியரும். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியரும் அங்கே இருக்க போகிறோம். அப்படி இருக்க போகிறவங்க நாம் இங்கே இருக்கணும். ஸோ பூமியில் ஆதாமை படைக்கும் போதே கர்த்தர் அப்படி ஒன்று தான் செஞ்சார். ஆதாமை பார்த்து என்ன சொன்னார்? சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை. அதே ஆதாமை பார்த்து இன்னொரு வேலை கொடுக்குறாரு, தோட்டத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவுமா பண்படுத்தவும், தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் காவல் செய்யவும் அவனை வைத்தார். காக்கவும், காத்தல் பண்படுத்தல் என்பது ஆசாரியத்துவம், ஆண்டு கொள்ளுதல் ராஜ்யபாரம். ரெண்டும் சேர்ந்து யார் பண்ணணும்? ஆதாம் பண்ணணும். ஆதாம் அதை இழந்துட்டார். எதை இழந்துட்டாரு? தோட்டத்தை காவல் காக்கிறதை இழந்துட்டார். காவல் காக்க இழந்ததுனால பாம்பு உள்ளே வந்துருச்சு. பாம்பு உள்ளே வந்ததுனால, பாம்பு கிட்ட இவர் சோரம் போனதுனால ராஜ்யபாரமும் போயிருச்சு. ஏன்னா 4ஆம் அதிகாரத்தில் வந்து பிசாசு இயேசுகிட்ட சொல்கிறான், இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜ்யபாரம் போயிருச்சு. இப்போ திருப்பி இயேசு அதை மீட்டெடுக்கணும். இப்போ திருப்பி அதே முறைமையை ஆபிரகாம்கிட்ட கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். மெல்கிசேதேக்கின் முறைமை. அவர் மெல்கிசேதேக்கனுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்பமும் ரசமும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. உன்னதமான தேவனுக்கு ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. அப்போ நான் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் தேவனுடைய பழைய ஏற்பாட்டு திட்டம். ஆரம்பத்திலிருந்து அதான் திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்ததுனால ராஜ்யபாரம் ரெண்டாக பிரியுது. ஆசாரியத்துவம் பிரியுது, ராஜ்யபாரம் பிரியுது. அதை தனியாக்கிட்டார், இதை தனியாக்கிட்டார். இப்போ திருப்பி ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஒன்றா பண்ணணும். ஒன்றா ஆக்கி பூமியிலையும் ஆட்சி அப்படி பண்ணணும், வானத்திலையும் அப்படி பண்ணணும். வாசிங்க சகரியாவின் புஸ்தகம். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சகரியா 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். நல்லா கவனிங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான சத்தியம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாசிங்க. அவரே ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து, தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். ஆளுகை. இப்போ பாருங்க, ஆளுகை செய்வார் சொல்லிட்டார். வசனம் சொல்லிருச்சு, ஆளுகை செய்வார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல், தன்னுடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராய் இருப்பார். ஆசாரியராயும் இருப்பார். எப்படி இருக்கு பாருங்க வசனம். எங்க இருக்குது? சகரியால பழைய ஏற்பாட்டில் இருக்குது. என்ன முறைமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆசாரியராகவும் இருப்பார், ராஜாவாகவும் இருப்பார், ஆளுகையும் செய்வார். யாரை பற்றி? வர்ற இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ராஜாவும் இருப்பார், சிங்காசனத்தின் மேல் ஆசாரியாராகவும் இருப்பார். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அது என்னங்க? ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சமாதானத்தின் ஆலோசனைனா என்ன? இப்போ ரெண்டு இருக்குது. அவர் சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார், சிங்காசனத்தின் மேல் ராஜாவும் இருப்பார். இது ரெண்டுத்துக்கு நடுவில் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும் இருப்பார், ஆசாரியராகவும் இருப்பார். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ ஒன்று வரும், சமாதானத்தின் ஆலோசனை வரும்னு பைபிள் சொல்லுது. இப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவாக வந்தார், ஆசாரியனாகவும் இருந்தார். ஆனால் இது வரைக்கும் இயேசு என்ன செஞ்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜாவுடைய ஊழியத்தை இன்னும் அவர் செய்யவே இல்லை. இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசாரிய ஊழியத்தை முடிச்சிருக்கிறாரு. அதாவது பிரதான ஆசாரியராய் வந்து அவரே பலியாகி தன் சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார்னு எபிரேயர் சொல்லுது. இப்போ அவர் ஆசாரிய ஊழியத்தை என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டார். பலி ஆயாச்சு, இயேசு மரிச்சிட்டார். சரி, இயேசுடைய ஆளுகை தொடங்கிருச்சா? இயேசுடைய ஆளுகை தொடங்கிருச்சா? இப்போ இயேசு பூமியில் ஆளுகை செய்கிறாரா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? நல்லா கவனிங்க. இயேசுடைய ஆளுகை அஃபிஷியலாக தொடங்கலை, ஆனால் ஸ்பிரிச்சுவலாக தொடங்கிருச்சு. புரியுதா? அவர் எப்போ உயிர்த்த எழுந்தாரோ, இப்போ நீங்கள் வாசிங்க வெளிப்படுத்தல் 1:5 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:5. உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு
அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. அந்த வசனம் என்ன சொல்லுது? பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. அஃபிஷியலாவா ஸ்பிரிச்சுவலாவா? ஸ்பிரிச்சுவலா. ஏன்னா அஃபிஷியலாக வெளிப்படையாக அவர் இல்லை. ஸ்பிரிச்சுவலாக நாம தான், அவர் தான் இருக்கிறார். ஆனால் இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. எதுக்காக உட்கார்ந்துருக்கிறாரு? பிதா சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும். ஸோ இப்போது அவருக்கு ஆளுகைக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு. இன்னும் அவர் என்ன செய்யலை? அஃபிஷியலாக ஆளுகை செய்யலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ அமெரிக்காவில் ஒரு எலெக்ஷன் இந்த வருஷம் வரும். எலெக்ஷன் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதம் வரும். இந்த நவம்பர் மாதம் எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது தெரிஞ்சிடும். ஜோ பைடனா அல்லது டொனால்ட் ட்ரம்ப்பா, 2 பேரும் நிற்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சிடும். எப்போ தெரிஞ்சிடும்? நவம்பர் லாஸ்ட்லேயே தெரிஞ்சிடும். எலெக்ஷன் முடிஞ்ச 2 நாளில் தெரிஞ்சிடும். ஆனால் பதவி பிரமாணம் எப்போ ட்ரம்ப்புக்கு பண்ணுவாங்கன்னா டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் பண்ணுவாங்க. ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தான் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய முறை. ஜனாதிபதியாக பதவி ஏற்கிறது ஜனவரியில். ஆனால் முன்னாடியே ஜனாதிபதி என்ன பண்ணிடுவாங்க? தேர்ந்தெடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஜெயிச்சாச்சு இயேசு. இன்னும் பதவி பிரமாணத்துக்குள்ளே வரல. 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே இன்னும் என்ன செய்யலை? வரல. இந்த இடைப்பட்ட காலம் இருக்கும்ல, நவம்பர் டு ஜனவரி வரைக்கும் ட்ரம்ப்பு. ஆனால் அஃபிஷியலாக அவர் தான் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் அவர் பிரசிடென்ட் ட்ரம்ப்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பதவி இன்னும் என்ன செய்யலை? ஏற்கலை. அதே மாதிரி தான் இயேசு உயிர்த்தெழுந்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டார். ஆனால் இன்னும் அஃபிஷியலாக என்ன செய்யலை? ஆளுகை செய்யலை. இதை ஏன் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு மெசேஜுக்கே போல இந்த எக்ஸ்ப்ளனேஷனை தான் கொடுத்துட்ருக்கிறேன். ஏன் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன்னா, ஒரு கூட்டம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்தபடியினாலே, அவர் ராஜாவானபடினாலே இப்போ நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? ராஜாக்களுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம். நாம் இப்பொழுதும் என்னவா தான் இருக்கிறோம்? ராஜாக்களாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு செழிப்பின் உபதேசம், கிரேஸ் டாக்ட்ரின், ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸு, ப்ராஸ்பரிட்டி என்னென்னமோ சொல்கிறான். அதனுடைய விளைவு என்ன? நாம் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறோம், ராஜாவாக இருக்க போகிறோம். தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஸ்பிரிச்சுவலி தான் இயேசு ஜெயிச்சிருக்கிறார். இன்னும் அஃபிஷியலாக 1000 வருஷ அரசாட்சி எங்கே வரல? இந்த பூமிக்குள்ளே வரல. கண்டிப்பாக வரும். நிச்சயம் அவருடைய ஆட்சி என்ன செய்யும்? பூமிக்குள்ளே வரும். இப்போ நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? வாசிங்க 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:12 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:12 வாசிங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானாலா? அப்படிதானே இருக்கு வசனம். சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஃபியூச்சர் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. செய்கிறோம் இல்லை, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல இயேசு கிறிஸ்து ஆசாரியத்துவத்தை முடிச்சுட்டு ராஜ்யபாரத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி நீங்களும் நானும் கொடுக்கப்பட்டிருக்கிற 2 வேலை. ஒன்று ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு வேலை ஆசாரிய வேலை, அதை செய்து முடிச்சிட்டா அடுத்து என்ன வேலை வரும்? அவரோடு கூட ராஜா வேலையும் செய்வோம். அவர் எப்படி ஆசாரிய வேலையை முடிச்சுட்டு ராஜா வேலையை செய்ய போகிறாரு, நீங்களும் நானும் ஆசாரிய வேலையை முடிச்சிட்டோம்னா ராஜா வேலையை செய்ய போகிறோம். இந்த ஆசாரிய வேலைக்கு பேர் தான் பாடுகளை சகித்தோமானால். இப்போ நீங்களும் நானும் இந்த 2த்துக்கு நடுவில் தான் இருக்கிறோம். அதனால தான் இங்கே சகரியால வாசித்தோம். என்ன சொல்கிறது வசனம்? அவர் சிங்காசனத்து மேல் ஆசாரியராகவும் இருப்பார், ராஜாவாகவும் இருப்பார், நடுவில் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இப்போ ஆசாரியராக முடிச்சிட்டாரு, ராஜாவாக வரப்போறாரு. இதுக்கு 2த்துக்கு நடுவில் சமாதானத்தின் ஆலோசனை, புதிய ஏற்பாட்டு சபை உள்ளே நுழைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இப்போ எதுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் இந்த ஆசாரியத்துவத்தை முடித்து விட்டோமானால் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறோம். ஸோ இப்போ அவர் சொன்னதில் ராஜாக்களும் ஆசாரியமாக அழைக்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும் வந்துட்டோம் சர்ச்சுக்கு. இப்போ அந்த 2 வேலையை செய்யணும். அதில் முதல் வேலை நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஆசாரிய வேலையை செய்ய வேண்டியிருக்கு. ஆசாரிய வேலையை செய்கிறீங்களாங்கிறதா இப்போ கேள்வியே. இதுதான் மெசேஜ். இப்போ நீங்கள் ஆசாரிய வேலை செய்கிறீங்களா? உங்களை என்ன சொல்லி வச்சுட்டாங்கன்னா, ராஜா வேலை செய்யறதுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ அப்படி இருப்பாய், இப்படி இருப்பாய், அப்புறம் நீ ராஜாவுடைய பிள்ளை, உன்னை ஆண்டவர் உன்னை ஐஸ்வரனாக்கும்படி அவர் தரித்திரரானார். எல்லாம் உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் எந்த ஐஸ்வர்யம் தாக்கும்படி நம்மளை பணக்காரன் ஆக்கிறதுக்காக ஒரு ஏழை ஆனாரா? அந்த பணக்காரன் ஆக்கிறதுக்கு அவர் ஏழை ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவரே வானத்தின் பழக்கனியை திறந்தாருன்னா நம்மளை பணக்காரன் ஆக்கிட்டு போயிட்டே இருக்க போறாரு. அந்த நம்மளை பணக்காரன் ஆகிறதுக்கு அவர் ஏழை ஆக்கணும்னா சகையு எப்படி, கொர்னலியஸ் எப்படி, இவங்களாம் பணக்காரர் இல்லையா? தேவன் பணம் என்று ஐஸ்வர்யம் என்று பணத்தை குறித்து பேசவே இல்லை. இப்போ சிமர்னா சபையை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்களேன், ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும். அப்ப நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஐஸ்வர்யம் உள்ளவனை தான் இருக்கிற, ஆனா உனக்கு என்ன இருக்குது? தரித்திரம் இருக்கு. சிமர்னா சபைகிட்ட சொல்றாரு. அப்படின்னா என்ன ஐஸ்வர்யம், என்ன தரித்திரம்? அவர் சொல்றாரு, நீ ஸ்பிரிச்சுவலி ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிற, உலக பிரகாரமா தரித்திரமா இருக்கிற. இப்போ லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 3:18 வாசிங்க. 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும். எப்படி இருக்குது? தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிற. இதான் இன்னைக்கு இருக்கிற சர்ச், கடைசி சர்ச் லவோதிக்கேயா. இது எப்படி இருக்குது? எனக்கு ஒரு குறை இல்லை. we are kings generation. நாங்கெல்லாம் பணக்காரங்க, நாங்கள் ஹெலிகாப்டர் வாங்க போறோம், அது வாங்க போறோம், இது வாங்க போறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தரித்திரன். நீ யாரு? தரித்திரன். எதுல தரித்திரன்? you are poor in spirituality. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ தரித்திரன். உலக பிரகாரமாக உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை வச்சுக்கிட்டு நீ உன் ஸ்பிரிச்சுவாலிட்டியை கணக்கு பண்ற. ஆனா சிமர்னா சபை ஒரு குறையில்லாத சபை. அவர் சொல்றாரு, நீ எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா சிமர்னா? எவ்வளவு பெரிய பணக்காரன்? என்னுடைய வானத்திலிருந்து பொக்கிஷத்தை நான் உனக்கு திறந்திருக்கிறேன். ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தை திறந்து கொடுத்திருக்கிறேன். சபைக்குள்ள பணக்காரனை விட சபைக்குள்ள தேவ மனுஷர்கள் தான் நிரம்பி இருக்கணும். பணக்காரன் சினிமா தியேட்டர்ல இருப்பான், பணக்காரன் சூதாடுற இடத்துல இருப்பான், பணக்காரன் எங்க இருப்பான்? பணக்காரங்க வீட்டில எல்லாம் நிறைய இருப்பாங்க. ஆனா தேவனுடைய ஞானம் உள்ளவர்கள் எங்க இருப்பாங்க தெரியுமா? தேவனுடைய சபைக்குள்ள இருப்பார்கள். இதுதான் ஐஸ்வர்யம். இதுதான் அதான் வசனம் சொல்றது கொலோசையர்ல, அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. அப்போ நீங்க நானும் எதுல பணக்காரா இருக்கணும்? நாம் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தில். அப்ப இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க? உலகத்தில் இருக்கிற ராஜா மாதிரி, உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை மாதிரி இவர்கள் இங்கே இப்ப ஆளுகை செய்வதை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, இப்ப நாம செய்ய வேண்டியது ஆசாரிய ஊழியம், இனிமே செய்ய வேண்டியது ராஜா ஊழியம். இப்ப அவங்க என்ன விரும்புறாங்க? இப்பவே ராஜா ஊழியம் செய்யணும், இனிமேலும் என்ன ஊழியம் செய்யணும்? ராஜா ஊழியம் செய்யணும். இந்த மிஸ்டேக்கை யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்க பண்ணாங்க. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஆண்டவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்துட்டாரா? அப்புறம் ரசமும் கொடுத்துட்டாரா? திருப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன கேட்குறாங்க? உங்கள் ராஜ்யபாரம் எப்போ வரும்? உங்கள் ராஜ்யபாரம் எப்போ வரும்? ஒரு உதாரணம், இப்போ இயேசு வந்துட்டார், ஞானசானம் எடுத்துட்டார், பரிசுத்த ஆவி புறா வடிவில் இறங்கிட்டார். அப்போ உடனே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார் யோவான் ஸ்நானகன். என்ன சொல்லிட்டாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி சொல்லிட்டார். ஓகே, ரைட், ஃபைன், சந்தோஷம், நல்ல விஷயம். ஒரு நாள் கேட்டு அனுப்புகிறார் சீஷர்களை வச்சு, வருகிறவர் நீர் தானா, வேறொருவர் வர? ஏன் இந்த சந்தேகம் வந்துச்சு? சார், நீங்கள் தான் பக்கத்தில் பார்த்தீங்க, எல்லாரை விட கிட்ட பார்த்தாலும் நீங்கள் தான் சாட்சி கொடுத்தீங்க. பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் யார் மேல் இறங்குறாரோ அவர் தான் ஆவியினாலும் அக்கினாலும் ஞானசானம் கொடுக்கிறவர் என்று. நீங்கள் தான் அப்புறமா போயிட்டு இருக்காரு, அவர் கேட்கல. அப்புறம் போகிற இயேசுவை பார்த்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று இவ்வளவு சொன்ன நீங்க ஏன் திடீர்னு கேட்டு அனுப்புறீங்க? உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு? வருகிறவர் நீர் தானா, இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, யோவான் ஸ்நானகன் இப்போ சிறைச்சாலையிலிருந்து இந்த கேள்வியை கேட்குறாரு. சிறைச்சாலையில் பிடிச்சி யோவான் ஸ்நானகனை ஏறுவது வச்சுட்டாரு. இப்போ யோவான் ஸ்நானகனுக்கு, நான் ஜெயிலில் இருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற வந்த இயேசு, அப்படின்னா ராஜாவாக இருந்தால் எங்களை முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? காப்பாற்றி இருக்கணும். இவர் காப்பாற்றாமல் என்னமோ கேட்டா அங்கே சுற்றுறேன் இங்கே சுற்றுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சிவிடர்கள் கேட்கிறார்கள்ன்றாரு. ஒருவேளை நம்ம ராங் பர்சனை அபிஷேகம் பண்ணிட்டோமோ? ராங் பர்சனுக்கு ஞானசானம் கொடுத்துட்டோமோ?
ஒருவேளை கொஞ்சம் எமோஷ்னலில் இயேசுவை நம்ம மேசியான்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் இயேசு அவர் அனுப்பின சீஷர்கிட்ட சொல்கிறாரு, என் கூட வாங்க, நீங்கள் காண்கிறவைகளையும் கேட்டவைகளையும் போய் அவர். அதோட அர்த்தம் என்னன்னா, நான் வந்திருக்கிறது உண்மைதான், நான் தான் மேசியா, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் மூழ்க வேண்டிய இன்னொரு ஸ்நானம் உண்டு, நான் பட வேண்டிய ஒரு பாடு உண்டு. அந்த பாடு முடிஞ்சால் மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும், அடுத்து ராஜாவாக ஞானஸ்நானம் எடுக்க முடியும், அபிஷேகம் பண்ண முடியும், ஆளுகை செய்ய முடியும். இல்லைனா இந்த முடிக்காமல் நான் அதை செய்ய முடியாது. அவர் வேலையில் கரெக்டாக போயிட்டே இருக்கிறார். இப்போ ஒரு குரூப்பு இவர் ஏன் இயேசுவை மேசியாவை ஏற்றுக்கொள்ளலை, இஸ்ரவேல் ஜனங்க ஏன் ஏற்றுக்கொள்ளலை? அவங்க மேசியா எப்படி இருப்பார், ராஜாவாக வந்து ஆளுகை செய்வார். ஆனால் அவங்க வசனத்தில் தான் போட்டிருக்குது, ஏசாயாவில் போட்டிருக்குது, அவர் பாடு அனுபவிப்பார், அவர் சிலுவையில் அடைக்கப்படுவார், அவர் தாடி மயிர் இழுக்கப்படும், அடிக்கிறவனுக்கு தன் முதுகை கொடுப்பார். அவங்க சங்கீதத்திலலாம் எழுதியிருக்குது, என்னோடு கூட இருக்கிறவனே என்னை காட்டி கொடுப்பான். அவங்களோட சகரியா புஸ்தகத்தான் எழுதியிருக்குது, அவர் மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருவார். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அவன் எதை பார்த்துட்டா, அவன் முழு ஃபோக்கஸும் கிங்குனே பார்க்குறான். அவன் எதை பார்க்கல, சாக்ரிஃபைஸை பார்க்கவே இல்லை, பலியை பார்க்கவே இல்லை. அவன் எதை பார்க்கல, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுணுங்கிற வசனத்தை தியானிக்கவே இல்லை. ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பிடிச்சிக்கிட்டான். ஆசாரித்துவத்தை விட்டுட்டு எதை பிடிச்சிக்கிட்டான், ராஜ்யபாரத்தை பிடிச்சிக்கிட்டான். மேசியா ராஜாவாக வருவார், இப்போவும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கள் மேசியா ராஜ்யம் வரும், மேசியா ராஜ்யம் வரும், இப்போவும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்த ஆசாரியனை வந்த மேசியாவை விட்டு விட்டான். அதனால தான் வந்து கேட்குறான், நீர் எது வரைக்கும் எங்களை வேதனைப்படுத்துவீர், நீ ராஜாவானால் எங்களுக்கு சொல்லும், மேசியாவானால் எங்களுக்கு சொல்லும். இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பல முறை சொன்னேன், நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடியினாலே என்னை நீங்கள் அறியவில்லை. அப்போ யாருக்கு இது வெளிப்படும், யாருக்கு தெரியும், யார் தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறானோ அவனுக்கு இந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போவும் இதே பிரச்சனை. இப்போ என்ன பிரச்சனை, இப்போ இயேசு நம்மளை பாடுகளுக்கு மத்தியில் நடத்தி அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட பாருங்க, பரலோகத்துக்கு வந்து ஒரு குரூப் நிற்கிது. பரலோகத்தில் 3 குரூப் நிற்கிது, சரியா? 3 குரூப். இப்போ நம்ம சபையை பார்த்தோம்ல, சிமிர்னா சபையை பார்த்தோம்ல, சிமிர்னா சபையை பார்த்து சொல்லும் போது அந்த 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க. 2:11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது. 10 வாசிங்க. 10:2-10. நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அப்ப சிமிர்னா சபைக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு, நீ பரப்போற பாடுகள். சரி, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3 கூட்டம் போய் நிற்கிது. இது சபையிலேயே பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. பரலோகத்தில் 3 கூட்டம் நிற்கிது. இந்த 3 கூட்டத்துக்கும் அவர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பாருங்களேன். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இல்லை, 9ஆம் வசனம், மன்னிக்கணும், 9, 6, 9. தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே. அப்ப இவங்கெல்லாம் யாரு, கொலை செய்யப்பட்டவங்க. யாருக்காக, தேவ வசனத்தின் நிமித்தமும் சாட்சி கொடுத்ததுக்காக கொலை செய்யப்பட்டவங்க. இது முதல் கூட்டம். 2வது கூட்டம் நிற்கிது 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில். 2வது கூட்டம் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிது. இவங்க யாருன்னு வசனம் சொல்லுது. 13-14 வாசிங்க. அவன் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து, சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிற கூட்டம் எங்க, மகா பரிசுத்த ஸ்தலம், சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற கூட்டம். வெளியே பலிபீடத்துக்கிட்ட நிற்கிறவன் யாரு, வசனத்தின் நிமித்தமும் சாட்சி கொடுத்தது நிமித்தமும் கொலை செய்யப்பட்டவன். மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ள சிங்காசனம், அங்க நிற்கிறவன் யாரு, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவன். சரி, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குதுங்க, கண்ணாடி கடல்னு ஒரு இடம் இருக்குது. அங்க ஒருத்தர் நிற்கிறாங்களே, இவங்க எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, வாசிங்க. 15:2 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15:2. மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் நக்கத்திற்கும் உள்ளாகாமல்
அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரத்த சாட்சியாக மரிச்சவங்க, உபத்திரவ காலத்தில் ரத்த சாட்சியாக மரிச்சவங்க. அப்போ யோசித்து பாருங்க, 3 இடம் இருக்குது பரலோகத்தில். வெளியே பலிபீடம், பரலோகத்துக்கு வெளியே பலிபீடம், பரலோகத்துக்குள்ளே இல்லை வெளியே பலிபீடம். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? கண்ணாடி கடல், அதுக்கிட்ட சிங்காசனம். 3 இடத்துல 3 பேர். பலிபீடத்துட்டு இருக்கிறவனும் கொலை செய்யப்பட்டவன், கண்ணாடி கடல்கிட்ட நிற்கிறவனும் ரத்த சாட்சி, சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நிற்கிறவனும் உபத்திரவத்தில் வந்தவன். இப்போ இந்த 3 பேரும் இந்த பாடுகளை அனுபவித்ததுனாலே அங்கே வந்தவர்கள். புரியுதா? இதைத்தான் பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்குது? உனக்கு பாடு கிடையாது, பிரச்சனை கிடையாது, ரெடியாவு, நம்ம ஆளுகை செய்ய போறோம், ஆளுகை செய்ய போறோம். திருப்பியும் சொல்றேன், உன் ஆசாரிய ஊழியம் முடியாம நீ ராஜ்ய ஊழியம் செய்ய முடியாது. You must finish your priesthood, then only you can be selected as a kingdomship. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? ராஜ்ய பாரத்துக்கு உங்களை செலக்ட் பண்ற கூட்டம் இருக்குது. நாமெல்லாம் ராஜாக்கள் பிள்ளைகள், ராஜாக்களுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய முதல் இது எங்க? இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? இது இந்த கிரேஸ் டாக்டரின் இருக்குது இல்லை, இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டரின். அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, நீங்கள் என்ன அறிக்கை பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு? பாசிட்டிவாக என்ன பண்ணுங்கள்? அறிக்கை பண்ணுங்கள். இதுக்கு பேர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். பாசிட்டிவாக அறிக்கை பண்ணுங்கள், பாசிட்டிவாக அறிக்கை. அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறாங்க, நன்மையும் ஜீவனும் எங்கே, ஜீவனும் மரணமும் எங்கே இருக்கு? நாவின் கீழே இருக்கு. நீ என்ன சொல்கிறியோ அதான் உனக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இனிமேட்டு பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? பாசிட்டிவாக பேசுங்கன்றதில் எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடு, எதிர்ப்பு எங்களுக்கு கிடையாது. நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க, ஆனால் உண்மையாக பேசுங்கன்றோம். புரியுதா? இப்போது எக்ஸாமில் நீங்கள் 100 மார்க் எடுக்கணும். கிரேஸ்காரங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நீ பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இரு, என்ன பண்ணுவ? 100 மார்க் எடுத்துருவேன். டெய்லி 1 மணி நேரம் காலையிலையும் சாயங்காலம் 1 மணி நேரம் 100 எடுப்பேன், 100 எடுப்பேன், 100 எடுப்பேன், 100 எடுப்பேன்னு சொல்லிட்டே இரு. அதுக்கான வசனங்கள் இருக்கு. எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர், ரிசர்வேஷன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் சொல்லிட்டே இரு. 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் 100 மார்க் கொடுப்பார். நான் 30, 60 அல்ல 100 எடுப்பேன். பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இரு. எக்ஸாமுக்கு போகணுமா வேணாமா? எக்ஸாமுக்கு போகணுமா வேணாமா? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் நீங்கள் 100 மார்க் எடுக்கிறதுக்கு எதிராளியே கிடையாது. எக்ஸாமே இல்லாமல் எப்படி எடுப்ப? இது என்ன கதையாக இருக்குது? கட்டளை இல்லாமல் ஆசீர்வாதம் எங்கே இருக்குது பைபிளில்? நான் சொல்லுகிற தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அதானே? நான் சொல்லுகிற இடத்துக்கு உன் பையனை கூட்டிகிட்டு போ, அங்கே பலி செலுத்து, நான் அங்கே உன்னை சந்திப்பேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லாமல் எங்கே இருக்கு? நீங்கள் புதிய ஏற்பாட்டை கூட எடுத்துக்கோங்களேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எருசலேமிலே தங்கி இருங்கள், எங்கேயும் போயிடாதீங்க. இதான் கட்டளை. அவர்கள் தங்கி இருந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலையும் அப்படித்தான் வச்சிருக்காரு. நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனா இவங்களை விட நாங்கள் தான் அதிக ஆசீர்வாதத்தை விரும்புகிறவங்க. ஏன்னா இவன் விரும்புகிற ஆசீர்வாதம் எல்லாம் அழிந்து போகிறவைகள், காண்கிறவைகள் அநித்தியமானவைகள். நாங்கள் விரும்புகிற ஆசீர்வாதம் நித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? நீ 100 மார்க் எடு, உன்னை வேணானே சொல்லலை, எப்போ படின்னு சொல்கிறோம். கிரேஸ் டீச்சிங் எடுக்கிறவன், ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் எடுக்கிறவன், அவன் பையனுக்கு இதை சொல்லி கொடுப்பானா? வேலைக்கு போகாத, நீ உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இரு, டெய்லி காலையும் மாலையும் காக்கா கொண்டு வந்து கொடுக்கும் சொல்லுவானா? கிரேஸ் டீச்சிங் எடுக்கிறவன் அவன் பையனுக்கு சொல்லுவானா? ஸ்கூலுக்கு போகாத, புக்கை எடுக்காத, படிக்காத, ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு 100 மார்க் தருவார் சொல்லுவானா? எப்படி? பாடு சகிக்காமல் ஆளுகை எப்படி? வசனம் அப்படித்தானே சொல்லுது. பாடு சகித்தோமானால் ஆளுகையும் செய்வோம். ஃபியூச்சர். இப்போ இப்போ நம்ம பாடுனா என்னங்க? இப்போ உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. பாடுனா என்ன? அது கேட்கும் போதே உங்கள் காது என்னவாயிடுது? கேட்கும் போதே என்ன ஆகிடுது? 70% அடைச்சிடுது. பாடுகள்லாம் எதுக்கு? கேட்கும் போது எப்படி கேட்கணும்? உங்களுக்கு வசனம் கேட்கும் போது எப்படி இருக்கணும்? இதோ உன் வீட்டுக்கு முன்னும் பின்னுமாக தங்கம் கொட்டும்,
அதிகாலையில் எழுந்திரிச்சு வெளியே வரும்போது தூதர்கள் ஒரு தட்டில் வெள்ளியும் ஒரு தட்டில் தங்கத்தை வைத்துக்கொண்டு உனக்காக காத்திருப்பார்கள். கேட்க காது 100% திறந்துருது. இது நல்லா இருக்கே. இப்போ நாங்களுமே யோசித்தோம் ஒன்று செய்யலான்னு சொல்லி. என்னென்னா, அதாவது இவங்களெல்லாம் எப்படி திருத்துறதுன்னு தெரியல. நாங்களும் பேசாமல் தங்க ஏணி திட்டம்னு ஒன்று போடலான்னு பார்த்தோம். போட்டு பரலோகத்திற்கு நீங்கள் போக வேண்டுமா, எங்கள் ஏணியில் ஏறுங்கள். முதலில் போக வேண்டுமானால் தங்க ஏணி, ரெண்டாவது போக வேண்டுமானால் வெள்ளி ஏணி, கடைசி ட்ரிப்பில் போகிறதா வெங்கல ஏணி. தங்க ஏணிக்கு 10 லட்சம், வெள்ளி ஏணிக்கு 5 லட்சம், வெங்கல ஏணிக்கு 1 லட்சம். நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ, நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். அதுக்கு 10 பேர் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு. இப்போ நான் விளையாட்டுக்கு சொன்னேன்ல, அதையே பின்னாடி சீரியஸாக நினச்சிட்டு இருப்பான். ஒருவேளை இருக்குமோ பிரதர், விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி உண்மையை தான் சொல்கிற, முடிஞ்சு போனோன்னு கேட்பாங்க. பிரதர், அந்த ஏணி கிடைக்குமா? நாங்கள் ஆசீர்வாதத்தை வேணாம் என்று சொல்லவே இல்லையே. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிற முறையை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நித்திய ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை நடத்துகிறோம். அப்போ பாடுனா என்ன? ஐயோ பாடுனா கஷ்டம், வனாந்தரம் கஷ்டம். ஏன் வனாந்தரம் கஷ்டம்? யார் சொன்னா? வனாந்தரம் கஷ்டமாக இருந்தால் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்துறாரு? அவனே 400 வருஷம் எங்கே இருந்திருக்கிறான்? எகிப்தில் பாடு அனுபவிச்சிருக்கான். ஆலோட்டிகள் நிமித்தம் அடி வாங்கியிருக்கான். அவனை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வரும்போது எங்கே கூப்பிட்டு வரணும்? இப்போ பாருங்க, ஜெயிலேருந்து ஒருத்தன் வெளியே வரான்னு வச்சுங்களேன், கூப்பிட்டு வரவங்க எப்படி கூப்பிட்டு வருவாங்க தெரியுமா? மாலை போட்டு மரியாதை போட்டு அந்த அவருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து, அண்ணா வானா நீ நம்ம நேராக ஹோட்டலுக்கு போகிறோண்ணா, நல்லா சாப்பிட்றோண்ணா, குளிக்கிறோண்ணா, இப்படி தானே சொல்லுவோம். இவனே 400 வருஷம் ஜெயிலேருந்து வரான். இவனை கூட்டிகிட்டு ஏன் வனாந்தரத்துக்கு போகிறாரு? அப்படியே செங்கடலை தாண்டா வனாந்தரம். ஏன் வனாந்தரத்துக்கு போனாரு? அப்போ அவர் என்ன கொடுமைக்கார தகப்பனா? நீங்கள் தானே ஏன் சொல்கிறீங்க? தேவன் அன்பானவர், அவனுக்கு தங்கத்தை கொற்றவர். இந்த தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் நடத்தினாரு? யோசிச்சு பாருங்க. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வனாந்தரம் என்பது உபத்திரவம் அல்ல. வனாந்தரம் என்பது என் வாழ்க்கையில் ஒரு பார்ட். அது எனக்கு ஒரு பார்ட். என்ன பார்ட்டு? இப்போ உங்கள் உடம்பு இருக்கு. உங்கள் உடம்புல நீங்கள் மாம்சத்தில் ரத்தத்தில் இருக்கிற வரைக்கும் உங்கள் மாம்சத்து ரத்தத்துக்குள்ள சில கிருமிகள் பாக்டீரியாக்கள் இருக்கணும். இருந்தால் தான் உங்கள் உடம்பு வேலை செய்யும். இல்லைன்னா என்ன செய்யாது? வேலை செய்யாது. நீங்கள் உடனே செத்து போயிடுவீங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதல WBC, அதுக்கு சில கிருமிகள் தேவைப்படுது. இப்போ இந்த கிருமியை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? நான் கிருமி. இப்போ பாருங்க, கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்த உடனே நம்ம இந்தியாவை விட அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதிகமான மரணம். அப்போ ஒரு ஆய்வு நடத்தினாங்க. என்னடா காரணம்? ஏன் மரணம் இங்கே குறைவாக இருக்குது? இங்கே இருந்துச்சு, பட் ஸ்டெமினா ஜாஸ்தி இவனுங்களுக்கு. நமக்கு என்னன்னு சொல்லி போய் பார்த்தபோது ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஊரில் தூசி ஜாஸ்தி. நிஜம். இந்த இம்யூனிட்டி பவர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா, நம்ம பிள்ளைங்கள்லாம் எதில் விளையாடிட்டு இருந்துச்சு? மண்ணில் விளையாடிட்டு இருந்துச்சு. இந்த மண்ணில் விளையாடுறதுல நம்ம உடம்புக்குள்ள என்ன வந்திருக்குது? ஆனால் மண்ணுங்கிறது நமக்கு என்ன? மண்ணு கையில் வந்தோன்னா நம்ம பையனை பார்த்து என்ன சொல்லுவோம்? எவ்வளவு அழகாய் விளையாடிட்டு வந்திருக்கிறாய், 2 கரங்களிலும் மண்ணை பார், ஆஹா வெண்மையும் சிவப்பும் போல் இருக்கிறது. அப்படியா சொல்கிறோம்? திட்டத்தானே செய்கிறோம். மண் இருக்குது, இப்படி விளையாடுற ஜுரம் வராது அப்படின்னு நம்ம தட்டி விட்டு க்ளீன் பண்ணுறோம். ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ என்ன சொல்கிறான்னா, அமெரிக்க குழந்தைகள் எல்லாம் ஒரு ஸ்கூலில் ஒரு பீரியட், ஒரு கிளாஸு மண்ணில் விளையாடணும்னு சொல்லியிருக்கிறான். ஏன்னா சில கிருமிகளும் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் அப்படியோ உள்ள உடம்பு இருந்தால் எதிர்ப்பு சக்திக்கு இடம் இருக்காது. நம்மளை அந்த எதிர்ப்பு சக்திக்கு நேராக நடத்துறதுக்கு சில கிருமிகள், எதிர்ப்புகள் என்ன செய்யுது? தேவைப்படுது. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை உடம்புல ஜுரம் வர்றது நல்லதுங்கிறான். ஏன்னா நம்முடைய WBC என்ன ஆகுது? புதுப்பிக்கப்படுது, ஆக்டிவ் ஆகுது. வேலை செய்யாமையே ஒரு இராணுவ வீரர் மூளையில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறார் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு, என்ன ஆவார்? வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டுருவார். இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகி முன்னும் பின்னுமாக வளர்ந்துருவார் இல்லையா? ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறாங்க? அப்பப்போ சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. அங்கே ஓடு, இங்கே ஓடு. அப்போ இந்த துப்பாக்கியை தூக்கிட்டு வனாந்தரத்தில் ஓடுறது அவங்க எது கொடுக்குறாங்க? நீ கஷ்டப்படணும்னு கொடுக்குறாங்களா, இல்லை நல்லா இருக்கிறதுக்கு கொடுக்குறாங்களா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய பாடுகள். வனாந்தரம் என்பது உருவாக்குவதற்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறது. நீங்கள் போய் வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். நியாயாதிபதி 13:1-2 வாசிங்க.
மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாத 13 வாசிக்கிறீங்களா? 3 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் இல்லை, அது வரைக்கும் யுத்தம் செய்ய அறியாதிருந்த இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் செய்ய பழக்குவிப்பதற்காக கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் என்னவெனில் 3:5. ஏம்மா நான் கரெக்டாக தானம்மா சொன்னேன், நீங்கள் தாம்மா தப்பாக வாசிக்கிறீங்க. 3:1 வாசிங்கம்மா. ரெண்டாவது 3:1 சொன்னேன். கானான் தேசத்தில் நடந்த ஆ சகல யுத்தங்களையும் ம் அறியாதிருந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆ அனைவரையும் சோதிப்பதற்காகவும் அனைவரையும் சோதிப்பதற்காகவும். ரெண்டாவது இஸ்ரவேல் புத்திரரின் ஆ சன்னதியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் ம் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காக கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் என்னவெனில். அப்ப கர்த்தர் எதுக்கு எதிரியை விட்டு வைக்கிறாரு? என்ன ஆண்டவர் எதிரியே வைக்காம மொத்தமாக அழிக்கிறதானுங்க முறை. ஆண்டவர் சொல்றாரு, சில எதிரியை நான் விட்டும் வைக்கிறேன். எதுக்காக? உனக்கு பழக்க வைக்கிறதுக்காக. சில நேரங்களில் உபத்திரவம் என்பது எதற்காக? என்னை கொல்லுவதற்காக அல்ல, என்னை உருவாக்குவதற்காக. இன்னைக்கு நமக்கு உபத்திரவம் பாடு இப்படின்னு சொல்லி 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 அது வேணாம், அது வேணாம், உபத்திரவ பாடு வேணாம். ஆனால் வரும். வராமல் எப்படி இருக்கும்? வண்டி வாங்கிட்டீங்க, நீங்கள் நினச்ச காரை வாங்கிட்டீங்க, ரிப்பேரே ஆகக்கூடாதுன்னா ஆகுமா? ஆகாதா? ஆகும் தானே. வண்டியில் நான் வாங்கியிருக்கேன், 20 லட்சம் போட்டு வாங்கியிருக்கேன், காற்று இறங்குச்சு பிச்சுருவேன். காற்றே இறங்கக்கூடாது. என்னங்க மாதத்துக்கு ஒரு தடவை காற்று இறங்குது சொல்லி பாருங்க. காற்று அடிக்கிறவன்ட்ட போய் நான் இத்தனை லட்சம் போட்டு வண்டி வாங்கியிருக்கேன், காற்று இறங்குது. டேய், வண்டின்னு வாங்கினா ரிப்பேர்னு ஆகும், சர்வீஸ்னு ஒன்று பண்ணத்தான் வேணும். அதுக்கு குழந்தைய நான் 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கேன், ஜுரமே வரக்கூடாது. அது எப்படி வராமல் இருக்கும்? வரும். வந்தால் தான் குழந்தையோட WBCக்குமே நல்லது. வராமல் இருந்தால், ஒரு பெரிய பாடகர் இருந்தார், டான்ஸு உலகத்தில் இருந்தார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவர் ஒன்று முடிவு பண்ணார், என் குழந்தைய என்ன செய்யக்கூடாது, எந்த கிருமியும் தாக்கக்கூடாதுன்னு சொல்லி உலகத்திலேயே ராஜாக்கள் கூட அப்படி வளர்க்கல, அப்படி அவர் வளர்த்தாரு. 100% பியூரிஃபைடு ரூம் ரெடி பண்ணார். உள்ளுக்குள்ளே அதை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு அவ்வளோ கருவிகள் ஃபிக்ஸ் பண்ணார். அது உள்ளே தான் குழந்தை இருக்கும். எந்த செலிப்ரிட்டிஸ் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ராஜாக்கள் பார்க்க வந்தாங்க. ஏன்னா இவர் அவ்வளோ பெரிய பாப் டான்ஸர். அவர் பிள்ளையை பார்க்க வந்தாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் கையை க்ளீன் பண்ணி, காலை க்ளீன் பண்ணி, விசேஷத்தை ட்ரெஸ்ஸை போட்டு போய் பார்க்குறது. என்னென்னா அந்த குழந்தைக்கு என்ன வந்துடக்கூடாது, ஒரு கிருமி வந்து ஜுரம் வந்துடக்கூடாதுன்னு அப்படியே ஃபுல் பாதுகாப்பு எல்லாம் போட்டு பார்த்துக்காத்தாங்க. 4வது நாள் ஜுரம் வந்துருச்சு. அவரால் கண்டே பிடிக்க முடியல. அவருக்கு திருப்பி திருப்பி கேட்டார், எப்படி வந்துச்சு? நீ இந்த உலகத்தில் எந்த மூலையில் போய் எவ்வளோ சேஃப்டியாக வச்சாலும் நீ செய்யப்பட்டது மண். உள்ள கிருமி வராது. உள்ளே இருக்கிற கிருமி எப்போ வெளியே போவோம்? நம்மளே மண் தானே, வி ஆர் மேட் அப் இது தானே, சாண்ட் தானே. அப்புறம் எப்படி கிருமி வராமல் இருக்கும்? வரணும், வரும், வந்தால் நல்லது. அதனால் கிருமியோடே இருக்கணும்னு சொல்லலை. கேன்சர் மாதிரி சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். இப்பவும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் வரும்போது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், இந்த உபத்திரவத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்கினதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். இந்த உபத்திரவத்துக்கு பதிலாக நீர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீர்னு கேளுங்க. அப்படி தான் யோபு சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சரி, இப்போ உபத்திரவம் இருக்கட்டும். இப்போ நான் செய்ய வேண்டிய ஆசாரிய ஊழியம் என்ன? அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தானே நான் ஆளுகையும் செய்ய முடியும். இயேசு தான் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டுட்டாரு. இயேசு தான் எனக்காக மரிச்சிட்டாரு. இயேசு எனக்காக உயிரோடு கூட எழுந்துட்டாரு. என் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாரு. எல்லாம் ஃபினிஷ். இதுக்கப்புறம் இன்னொரு ஆசாரிய ஊழியம் இருக்கா? ஏன்னா வசனம் சொல்லுது, அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஏன்னா அழைக்கப்படும் போது எப்படி அழைக்கப்பட்டோம்? ஆசாரியரும் ராஜாக்களுமாய் அழைக்கப்பட்டோம். அப்படின்னா நான் செய்ய வேண்டிய ஆசாரிய ஊழியம் என்ன? அதான் இம்பார்ட்டன்ட். நான் செய்ய வேண்டிய ஆசாரிய ஊழியம் என்ன? ஒரு புறம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு புறம் நாம் ஒரு கூட்டத்தை மரணத்திலிருந்து பாதுகாக்கிறோம், சுவிசேஷம் சொல்கிறோம், அவங்களுக்கு என்ன செய்கிறோம்? நிற்கிறோம். இப்போ ஆசாரியன் என்ன பண்ணுவான்? அவர்கள் பாவங்களுக்காக இவன் போய் என்ன செய்வான்? அங்கே நிற்பான். இப்போ இயேசு நம்ம பாவத்துக்காக என்ன ஆயிட்டார்? பிரதான ஆசாரியர் பலி ஆயிட்டார். ஆனால் நமக்கு ஒரு டாஸ்க் வச்சுட்டு போயிருக்கிறார். என்ன டாஸ்க்கு? அடுத்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய டாஸ்க் நமக்கு வச்சிருக்கிறார். அதே நேரத்தில் நான் ஒரு பலி செலுத்த வேண்டி இருக்கிறது. என்ன பலி?
பவுல் எழுதுறாரு, என்னை நானே சிலுவையில் அறைந்திருக்கிறேன். என்னை நானே, கிறிஸ்து எனக்காக பலியாயிட்டாரு, என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. அவர் எப்படி பரலோகத்துக்குள்ளே நுழைஞ்சாரோ அதே மாதிரி தான் நானும் நுழைய முடியும். எப்படி நுழைஞ்சாரு வாசிங்க. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசி. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நல்லா கவனிங்க. நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். இப்போ என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? கவனிங்க. அவருடைய சரீரத்தின் வழியாக நமக்கு புதுசா ஜீவனுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. புதிதும் ஜீவனமான வழியை உண்டு பண்ணிட்டாரு. அடுத்த வசனம், அந்த வழியின், அந்த மார்க்கம்னா வழி, அதாவது கிறிஸ்தவம் அப்படி நம்ம சொல்றோம், அல்லது மெல்கிசேதேக்கின் முறைமை. அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால் வாசிங்க அடுத்து. இது செஞ்சாதான் நீங்க அது உள்ள போக முடியும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு உயிர் தெழுந்துட்டார், வழியை திறந்துட்டார். இப்போ போறதுக்கு கையில ரத்தத்தையும் கொடுத்துட்டார். ஐயோ இது உள்ள எப்படிங்க போறது? ரத்தத்தை கையில வச்சுக்கோ. ஏன் நீ எங்க போற? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணக்கூடிய தேவனை பார்க்க போற. என்னை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்டவரை நீ பார்க்க போறோம். அப்படி பார்க்க போகும்போது நம்ம அழியாம இருக்கணும்னா, பார்க்கப்பட்டவரை பார்க்க போகும்போது, அப்படிப்பட்டவரை பார்க்க போகும்போது நான் பயப்படாம இருக்கணும்னா என் கையில என்ன இருக்குது? இயேசுவின் ரத்தம் இருக்குது. அதான் வசனம் சொல்லுது, தைரியமாய் பிரவேசிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு இருக்கிறது என்று. கம்யூனியன் எடுக்கிறீங்களா? கம்யூனியன் கிறிஸ்தவத்தினுடைய சடங்காச்சாரம் அல்ல, கிறிஸ்தவத்தினுடைய முறைமை அல்ல. கம்யூனியன் பரலோகத்தில் நுழைவதற்கான டோக்கன், உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான வீசா. இதை இருந்தாதான் நீ கம்யூனியன் கையில் வச்சுக்கிட்டு ரத்தத்தை வச்சுருந்தாதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வழி, ஏற்படுத்தப்பட்ட வழியின் வழியாக பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்பாடா எங்கள் கையில் கம்யூனியன் இருக்குது, இனி பிரச்சனையே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது 1 கொரிந்தியர் 11 அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் எவனோ. கம்யூனியன் கையில் இருக்கு, ஒழுக்கமாக எடுக்கிறனாங்கிறதாங்க கேள்வி. இந்த கம்யூனியனுக்கு 2 குணாதிசயம் உண்டு. ஒன்று, இந்த கம்யூனியனை ஒழுக்கமாக எடுத்தீங்கன்னா புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்குள்ளே போயிடுவீங்க, அதாவது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிடுவீங்க. நான் வசனம் சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எவனோ அவனை கடைசி நாளில் எழுப்புவேன், அவன் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பான். அப்படிதான் வசனம் சொல்லுது. ஸோ கம்யூனியன் எடுத்தா கண்டிப்பாக எங்கே போகலாம்? நித்திய ஜீவன். ஆனால் இதே கம்யூனியனை தப்பா எடுத்தா, எவன் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறானோ இருப்பான். எண்ணத்தினால்வனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி. நீ சாப்பிட்றது எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜீவனுக்காக பண்றீங்களா, ஆக்கினை தீர்ப்பு வரும்படி பண்றீங்களா? சில ஆட்களுக்கு கம்யூனியன் வீக்னா உடனே ஓடி வந்துடுவாங்க. கம்யூனியன் வீக்கில் கூட்டம் நிறையா இருக்கும். என்னன்னு கேட்டால் கம்யூனியன் எடுக்க வர்றது நல்லது, ஆனால் எடுக்கிறவர்கள் நீங்கள் உள்ளே பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? எடுக்கிறவர்கள் ஜீவனும் புதிதுமான மார்க்கத்துக்குள்ளே போவீங்களா இல்லையா? அடுத்த வசனம் வாசிங்கம்மா. இது நிமித்தம் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். செத்தே போயிட்டா நம்ம போங்க போதும். கம்யூனியன் எடுத்ததுனால நித்திய ஜீவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் செத்தே போவான். கம்யூனியனை தப்பா எடுத்து செத்தவன் யாரு?
பைபிளில் கம்யூனியனை தப்பாக எடுத்து செத்தவன் யார்? யூதாஸ் கரியத். ஏசு சொன்னார்ல, இந்த துணிக்கையை நான் தோற்றி யார் கையில் கொடுக்குறேனோ அவனே என்னை காட்டி கொடுக்குறவன். வசனம் தெளிவாக சொல்லும். அவன் அதை வாங்கின பின்பு புறப்பட்டு போனான், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கர்த்தர் கிருபை உள்ளவர், நாங்கள்லாம் சர்ச்சில் இருக்கோம், நாங்கள்லாம் தேவ பிள்ளைகள், கர்த்தர் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் சொல்கிறான் செய்தியில். நீ செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். யார் சொன்னா அப்படின்னு? எங்கே இயேசு அப்படி சொன்னார்? இயேசு இனி பாவம் செய்யி நான் உனக்கு மன்னிப்பு வச்சுருக்கேன்னு சொன்னாரா? இனி ஆக்கின தீர்ப்பு அதிகம் வராதபடிக்கு பாவம் செய்யாத என்னாரா? அந்த 38 வருஷமாக இருந்தவனை பார்த்து சொன்னார், இதனும் மேலான ஆக்கினை வராதபடிக்கு நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாத. ஒரு அம்மா காலில் வந்து விழுந்துருச்சு, கல்லறியை பார்த்தான், காப்பாற்றிட்டாரு. இப்போ என்ன சொன்னார்? இனி பாவம் செய்யாத. இவன் என்ன சொல்கிறான்? பாவ மன்னிப்பு இருக்கு, தைரியமாக பாவம் செய்யு. அகைன்ஸ்ட் பைபிள், வேதத்துக்கு எதிரானவர்கள், வேதத்தை புரட்டுகிறவர்கள். இப்போ உனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க? நீ ஒரு குரூப் சொல்லுது கம்யூனியன் மட்டும் எடுத்துக்கோ, அது உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம். கம்யூனியன் எடுத்தால் பரலோகத்துக்கு போவீர்கள், சரியாய் எடுத்தா போவீர்கள். அபாத்திரமாய் போஜனமான பண்ணினால் பலவீனரும் சிலர், வியாதியஸ்தரும் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இப்போ ஆசாரியத்துவம்ன்றது இதுதான். இப்போ ஆசாரியத்துவத்தில் என்ன வரும்? பலி வரும், உடன்படிக்கை வரும், அப்பம் வரும். அதான் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க. இந்த எடுக்கிற நீங்கள், ஆசாரியரை அழைக்கப்பட்ட நீங்கள், அதை உண்மையாக எடுக்கிறீங்களா? இப்போ பலிபெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியதான இடத்துல ஏலியின் பசங்க மாம்சத்தை எப்படி சாப்பிட்டாங்களாம்? அபாத்திரமாய் பூசித்தார்கள். அப்படிதானே இருக்கு நியாயாதிபதிகள்ல. பலிபெடுத்துக்கிட்டு இருக்கிற கறியை வேகறதுக்கு முன்னாடி எடுத்துட்டானாமா, கொழுப்போட எடுத்துட்டானாமா. அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினவன். இஸ்ரவேல் ஜனங்க மன்னாவை சாப்பிட சொல்லும் போது டெய்லி சாப்பிடு, வசனம் அங்கே தெளிவாக இருக்கும். யாத்திராகமம் 17 கர்த்தர் அவர்களை சோதித்து பார்த்தார். அன்னன்னைக்கு உள்ளது அன்னன்னைக்கு சாப்பிடு, நாளைக்கு வைக்காத. ஒரு சிலர் வைத்தார்கள், நாற்றம் எடுத்தது. கர்த்தர் சொன்னார், இது வணங்கா கழுத்துள்ள ஜனம். சாப்பிட சொல்றேன், ஆனா போஜன பானத்தை அபாத்திரமா சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு கம்யூனியன் எப்படி சாப்பிடப்படுது? எல்லா அக்கிரமும் இருக்கு. கம்யூனியன் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? முதல்ல அதுவே தப்பு. என்ன சொல்கிறாங்க? சிகரெட் பிடிக்கிறவன், குடிக்கிறவன், 2 பொண்டாட்டி உள்ளவன், இவன் எல்லாம் கம்யூனியன் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த கிரைட்டீரியாவே தப்பு. குடிக்கிறவன், சிகரெட் பிடிக்கிறவன், இதெல்லாம் அவன் ரட்சிக்கப்பட்டு தானே சபைக்கே வந்தாங்க. ரட்சிக்கப்படும் போது எல்லாம் போயிடுச்சு தானே. அப்புறம் அவங்ககிட்ட ஏன் அதை கொடுக்கணும்? அவங்ககிட்ட ஏன் அதை சொல்லணும்? கம்யூனியன் எடுக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு அதை சொல்லக்கூடாது. கம்யூனியன் எடுக்கும்போது சொல்லும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? பொருளாசை உள்ளவன், தற்பிரியன், பணப்பிரியன், இவன் எவனும் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொல்லணும். இப்போது யூதாசு பாவியா இல்லை பொருளாசைக்காரனா? பொருளாசைக்காரன். அவன் அப்போஸ்தலன் ஆகி பொருளாசைக்காரன். திருடேன்னு பைபிள் சொல்லுது. எதை திருடினானாமா? கர்த்தருடைய பணத்தை திருடுகிறவன், கர்த்தரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவன். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து 30 காசு வாங்கணும். அதோட அர்த்தம் என்ன? நான் இயேசுவை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு ஒரு 30 காசு, 30 வெள்ளி காசு கொடுங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே மாடர்ன் ஆயிடுச்சு. இன்னைக்கு இயேசுவை வச்சு பிஸ்னஸ். அவனாவது பரவாயில்ல, ஒன் டைம் 30 வெள்ளி காசு. இங்கே 30 வெள்ளி காசு மாதம் மாதம் வாங்குற குரூப்லாம் இருக்கு. இயேசுவை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற கூட்டம், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவன், கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சபை என்பது, அடிக்கடி திருப்பி சொல்கிறேன், சபைக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயம் கமர்ஷியல். இட்ஸ் பியூர் ஸ்பிரிச்சுவல். இது முழுக்க ஆவிக்குரிய இடம். இங்கே உக்காந்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு அபாத்திரமாய் போஜனபானம். இங்கே உக்காந்துட்டு கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுறார் பவுல், புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறதே. கொரிந்தியருக்கு எழுதும்போது 2வது நிருபத்தில் சொல்றார், இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் தேவனை விட்டு வழி விலகி போவீர்கள் நான் எதிர்பார்க்கவில்லை என்றார். கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே,
சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எப்படி உனக்கு இந்த புத்தி போச்சு? ஸ்திரியானவள் வஞ்சிக்கப்பட்டது போல நீ வஞ்சிக்கப்படுமோ என்று உங்களை குறித்து நான் பயப்படுகிறேனுங்கிறாரு. இதெல்லாமே சர்ச்சுக்கு எழுதினது, புறஜாதியாருக்கு எழுதினது இல்லை, ஃபார் த சர்ச். இன்னைக்கு சபை எங்கே இருக்குது? ஆசாரிய ஊழியத்தை முடிப்பீங்களா? கர்த்தருக்கு முன்பாக ஆசாரிய ஊழியத்தில் நிலைநிற்க முடியுமா? பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் ஊழியம் ஏன் முடிஞ்சு போச்சு? ஏலியோடு ஆசாரிய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆரோன்கிட்ட ஆண்டவர் சொன்னார், இந்த ஊழியம் உன்மேலும் உன் குமாரர் மேலும் உன் குமாரன் மேலும் நித்திய ஆசாரியத்துவம் இருக்கும்னு சொன்னார். ஆனால் ஏலிகிட்ட சொன்னார், நான் ஆரோனிடத்தில் இது நித்திய ஆசாரியத்துவமாக இருக்கும் என்று சொன்னேன், ஆனாலும் உன்னை விட்டு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்? சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அக்கிரமம். இப்போ நீங்கள் ஆசாரியன்னா ஊழியக்காரன் நினைக்கக்கூடாது. நீங்கள் அத்தனை பேர் யாரு? ஆசாரியரும் ராஜாக்களுமாய் அழைக்கப்பட்டவர்கள். சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆசாரியர்கள் என்னென்னலாம் குற்றங்களை செஞ்சாங்களோ எல்லாம் இருக்குது. சபைக்குள்ள அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க, அந்நிய தூப கலசத்தை தூக்கிட்டு வந்தாங்க, சபைக்குள்ள முறைப்பாடு பண்ணாங்க, சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு போஜனமான தப்பாக பண்ணாங்க. எல்லாத்தையும் பார்த்தார் ஆண்டவர். 1 கொரிந்தியர் 10 போய் வாசித்து பாருங்க. அப்புறமா அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, இப்படியெல்லாம் பண்ணாங்க, அதனால தான் இவங்களாம் வழியில் செத்து போனாங்கன்றார் பவுல். 1 கொரிந்தியர் 10 எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் 1 கொரிந்தியர் 11 வராரு அவர். 1 கொரிந்தியர் 10 என்ன தெரியுமா? எப்படி கம்யூனியன் எடுக்கணுன்றதுக்கான அதிகாரம் அது. 1 கொரிந்தியர் 11 முறைமை, ஆனால் எப்படி எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு 1 கொரிந்தியர் 10. அவர் ஃபஸ்ட்டே சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்க தப்பாக போஜன பாத்திரம் பண்ணாங்க, அதனால் வழியில் செத்து போனாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 11 வராரு. உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில், எனக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். சபைக்கு வரதுனால கம்யூனியன் எடுக்கிறதுனால மட்டும் ஆசாரிய ஊழியம் நிறைவேறிடாது. ஆசாரிய ஊழியம் நிறைவேற்றினா மட்டும்தான் நீங்கள் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அவரோட ஆளுகை செய்யணும்னா வருகையில் போகணும். வருகையில் போகணும்னா ஆசாரிய ஊழியம் நிறைவேறணும். ஆசாரிய ஊழியம் நிறைவேறணும்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க சர்ச்சில் மெம்பர் ஆகி உடனே அபிஷேகம் பெற்ற உடனே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, நமக்கு விசா கொடுத்துட்டாங்க, நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு, என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பரலோகத்துக்கு போயிடுவோம். ஏன்னா உங்களுக்கு இந்த டிவியில் யூடியூப்பில் பேசுகிறவங்க எல்லாரும் அப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கத்தின் தேவன், நித்திய ரட்சிப்பு, அதனால் ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். அப்படிலாம் எங்கேயும் இல்லை, எங்கேயும் அப்படிலாம் இல்லை, பைபிளில் இல்லை. நித்திய ரட்சிப்புனா என்ன? முதல்ல நித்திய ரட்சிப்புனா என்ன? நித்தியம்னா என்ன? இங்கே இருக்கிறது எல்லாமே நித்தியமா? இல்லை. இங்கே இருக்கிறதுல எது எதெல்லாம் கர்த்தர் சொல்கிறபடி இருக்குதோ அது நித்தியத்துக்கு போகும். என் ஆத்மா கர்த்தர் சொல்கிறபடி வாழ்ந்தா என் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். இப்போ நித்திய ரட்சிப்புனா என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த ரட்சிப்பு பூரணப்படணும். அதான் வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே அப்படி ரட்சிக்கப்பட்டவன் நித்திய ரட்சிப்புக்குள்ளே போயிடுவான். இன்னைக்கு உங்களை என்ன சொல்லி போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குரூப்பு? உங்கள் ஆசாரியத்துவம் நிறைவேறுமான்றது மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு செய்தி அது மட்டும்தான். உங்கள் ஆசாரியத்துவம் நிறைவேறுமா? நீங்கள் நிறைவேற்றிடுவீங்களா? கர்த்தருக்கு முன்பாக நிற்பீங்களா? கர்த்தர்கிட்ட வரும்போது சொல்ல முடியுமா? பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்போ அவர் சொல்கிறாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஏன்? என்னை நான் முடிச்சுட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். இப்போது இயேசு மரித்து, அதெல்லாம் அழகாக ஒரு வார்த்தை சொல்வார், இனி நாங்கள் கிறிஸ்துவையே எப்படி அறியோம்? மாம்சத்தின்படி அறியோம். அவர் மாம்சத்தில் வந்தார், மரிச்சார், வழியை திறந்தார், போயிட்டார், அதான் ரூட்டுன்னு காமிச்சிட்டாரு. இப்போ நான் என்னை சிலுவையில் அறையிறேன், நான் மரிக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுவேன், நானும் உள்ளே போயிடுவேன். இதுதான் பவுல் சொல்கிறாரு. அதே தான் உங்களுக்கும் எனக்கும். இன்னைக்கு கையில் கம்யூனியன் இருக்குது, நம்ம சிலுவையில் அறைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிலுவையில் அறையணும்னா சிலுவை தூக்கிட்டு போய் அறையிறதல்ல, நம்முடைய மாம்சம் சாக வேண்டும். எனக்குள்ளே இருக்கிற மாம்சம் என்ன ஆகணும்? பலியாகணும். பலிபீடத்தில் இது சாகணும், சுட்டெரிக்கப்படணும். இனி நான் அல்ல. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அதை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பொதுவாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன சந்தோஷம் தெரியுமா இருக்கும்? குழந்தை பிறந்த உடனே யார் மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுல்ல? யாராவது ஒருத்தர் வந்து குழந்தைய அம்மா பக்கத்தில் அப்படி வச்சுருப்பாங்க. பிறந்த 2 நாள் தான் இருக்கும். இல்லை, இன்னொரு கொடுமை என்னென்னா, இந்த பிறந்த 2 நாளில் குழந்தைக்கு ஜாடையே தெரியாது. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கறதுக்கு இருக்கும். கலர் தான் வேறையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அது குழந்தை முகமாக இருக்கும். திடீர்னு ஒருத்தன் வந்துடுவான், அதுவும் இந்த பொண்ணோடைய அம்மா வருவாங்க, அப்படியே உன்ன மாதிரியே இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம்.
ஆனால் பக்கத்தில் இருக்கிற மாமியாருக்கு டென்ஷனாக இருக்கும். ஏற்கனவே இந்த மூஞ்சை பார்க்க முடியல, இதே மாதிரி இன்னொன்னா அப்படின்னு இப்படி பார்த்துனே இருப்பாங்க. அந்த நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டில் தான் வருவான். மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டு அந்த பொண்ணோட மாமியாரை பார்த்து சொல்லுவான், அக்கா சின்ன வயசில் உன்னை பார்த்த மாதிரியே இருக்குது. மாமியாருக்கு இப்போ குழு குழு குழுன்னு இருக்கும், மருமக இப்படி திரும்பி பார்க்கும், அந்த மாதிரியா இருக்குது. இப்போ நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, நம்மளை மாதிரியே இருக்குது அப்படின்னு. வளர்ந்து வர 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 அந்த ஆசை எப்படி இருக்கும், அதிகமாகிட்டே போகும். சில அப்பாக்களுக்கெல்லாம் அந்த ஆசை, பெண் குழந்தையாக இருந்தால் அந்த அப்பாக்களுக்கு அந்த ஆசை அதிகமாக இருக்கும். அதில் சொல்லுவாங்க, எனக்கு வெண்டைக்காய் பிடிக்காது, என் பொண்ணுக்கும் பிடிக்காதும்பாங்க. பெரிய வெண்டைக்காங்கிறது உலகமாக பிஸ்னஸ்ஸு. இவங்க 2 பேரும் சாப்பிடாததுனால அதுக்கு இதாகி போச்சு. அவருக்கு அதில் ஒரு பெருமை இருக்குது. எனக்கு அவங்க செய்வாங்க, இவ சரியாகவே சாப்பிட மாட்டா. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, இவனும் அப்படித்தான், சின்ன வயசில் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டான். ஒழுங்காக சாப்பிடாதுங்கிறது கெட்ட பழக்கம். இந்த 2 கெட்ட பழக்கத்தை ஒன்றா வளர்ந்தது அவ்வளோ பெரிய பெருமை 2த்துக்கும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, என்ன மாதிரியே இருக்குது என்ன மாதிரியே இருக்குன்னு. பிறக்கும் போது நாம் என்ன சாயலில் பிறக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. மரிக்கும் போது எனக்குள் இருக்கக்கூடிய என் தகப்பன் சாயல், தாயின் சாயல், உலகத்தின் சாயல் எல்லாம் தொலைச்சிட்டு இனி நான் அல்ல, கிறிஸ்துவின் சாயல் எனக்குள் வெளிப்படுகிறது. அந்த சாயல் வருது பாருங்க, அதுதான் உன் ஆசாரியத்துவத்தினுடைய முடிவு. அது வந்துச்சா கட்சி வரைக்கும் நமக்கு அந்த பெருமை இருந்துனே இருக்குது. அதில் அதுக்கப்புறம் உங்கள் பசங்க சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி கோவப்படுற, அவங்க அம்மா மாதிரி. ஏன்டா இப்படி கத்துற, அவங்க அப்பா மாதிரி. எப்போ இயேசு மாதிரி, எப்போ இயேசு மாதிரி சொல்லணும். ஒரு 4 வாழுன்னு கத்திக்கிட்டே இருப்பான். இவன் இவ்வளோ அமைதியாவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு காலத்தில் ரவுடி பைய என்ன ரோட்டில் கரெக்டாக பண்ணான், இன்றைக்கி பைபிளை தூக்கிட்டு இவ்வளவு அமைதியாக போகிறான், அடித்தா கூட வாங்கிக்கிறான். இயேசுநாதர் அவனை மாற்றிட்டாரு. ஒரு நாள் அவன் இயேசுவை போலவே மாறுவான். அதுதான் ஆசாரியத்துவத்தினுடைய முடிவு. இன்னைக்கு உங்களுக்கு உலகம் என்ன சொல்லிக் கொடுக்குது? ஊழியக்காரன் சிலர் சினிமாக்காரன் சாயலை கூட சொல்லி கொடுத்துறான், அரசியல்வாதி சாயலை சொல்லி கொடுத்துறான். கேட்டால் சொல்கிறான், என்ன தப்பு? அவன் உலகத்துக்கு மரிக்காதவன், நீ உலகத்துக்கு மரிக்க வேண்டியவன். உனக்குள் இந்த பூமியில் இருக்கிற எவன் சாயலும் வரக்கூடாது, வானத்தில் இருக்கிறவருடைய சாயல் உனக்குள்ளே வர வேண்டும். அதுதான் உன் ஆசாரியத்துவத்தினுடைய முடிவு. எப்படி கிறிஸ்து பலியாகி உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்டாரோ அதே மாதிரி நான் இருக்கும் பொழுதே கிறிஸ்துவின் சாயலுக்குள் மறுரூபமாக தொடங்குவேன். என்னை பார்க்கவும் சொல்லுவாங்க, நீ முந்தி மாதிரி இல்லை, நல்லா மாறிட்ட. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருந்து வாழ மாதிரி பாருங்கள், உங்கள் முகத்தின் மேல் கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் ஒன்று வர தொடங்கும். அதை யார் கண்டுபிடிப்பா தெரியுமா? சிலருக்கு கண்டுபிடிக்க மாட்டான், ஆனால் சிலருக்கு அதை பார்க்கும்போது என்னவோ மாறி இருக்கும். உன் முகம் ஒரு மாறி இருக்கும்பா, உன் முகத்தில் என்னவோ இருக்குதும்பா, அவனுக்கு என்னன்னு சொல்ல தெரியாது. ஆனால் உண்மையான தேவ மனுஷர்கள் கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்க பார்த்தோன்னே சொல்லுவாங்க, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவன் முகத்தில், இப்போ மோசே தேவனை பார்த்தோன்னே அவன் முகத்தில் என்ன வந்துச்சு? பிரகாசம். கீழே வரவங்க சொன்னாங்க, முக்காடு போட்டுக்கோன்னாங்க. நீ ஆவியில் தேவனோடு கூட இருக்க 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 உன் முகம் தேவனுக்கு ஒப்பாக தேவ சாயலாக மாறத்தொடும். இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதுதான் ஆசாரியத்துவத்தினுடைய முடிவு. நீ செத்து உனக்குள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டால் நீ அவரோடு கூட ஆளுகை செய்ய தொடங்குவாய். நான் அவரோடு கூட பாடு செய்கிறது என்ன? நமக்கு பாடு வேறு பாடே இல்லை. நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்யாமல் இருப்பதான் உலகம், அவ்வளோதான். எனக்கு ஒன்று பயங்கரமாக சாப்பிடணும்னு தோணும், ஆண்டவர் சொல்லுவார் ஃபாஸ்டிங் இருன்னு. இப்போ எதுன்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். ஆண்டவர் சொல்லுவார் ஒரு ஊழியத்துக்கு போகணும், அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, இங்கே ஒரு மீட்டிங் இருக்குது சும்மா ஜாலியாவான்னு. இல்லை, நான் ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு போவேன். இதான் மறிக்கிறது, அவ்வளோதான். உங்கள் மாம்சம் ஒன்று விரும்புது, தேவன் ஒன்று விரும்புகிறாரு. தேவன் விரும்புகிறதற்கு பதிலாக நான் மாம்சம் விரும்புகிறதை செய்தால் நான் மனுஷ சாயலாக இருக்கிறேன். நான் மாம்சம் விரும்புகிறதுக்கு பதிலாக தேவன் விரும்புகிறதை செய்தால் நான் தேவ சாயலாய் மாறுகிறேன். அல்லேலூயா. இதுதான் மரிக்கிறது, சுயத்துக்கு மரிக்கிறது. நான் மரித்து எனக்குள் கிறிஸ்து உயிர்த்தெழுவார், நான் அவரோடு கூட ஆளுகை செய்வேன். ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருக்கலாமா நம்ம எல்லோரும்? நீங்கள் இந்த உலகத்தில் என்னவாகணும் அப்படிங்கிறத பரலோகம் நிர்ணயம் பண்ணிடுச்சு. என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அதை தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் நான் விரும்புகிறது என்னவாக இருக்கணும் தெரியுமா? நான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். நான் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டேன்.
என் ஆசாரிய ஊழியத்தை நான் நல்லபடியாக முடிச்சுட்டு போகணும். அவர் வரும்பொழுது அவரோடு கூட ராஜாக்கள் ஊழியமும் நான் செய்வேன். ஒப்பு கொடுப்போமா? தேவசாயில் ஆண்டவர்கிட்ட விரும்புவோமா? எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில், ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் மகிமையில் நான் வெளிப்படுவேனே, மகிமையில் நான் வெளிப்படுவேன். இயேசு கிறிஸ்து என் ஜீவன். ஒப்பு கொடுத்து பாடுங்க, உண்மையா பாடுங்க, அந்த சாயல் வரணும் பாடுங்க. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே, வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார், வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டே, அவருக்குள் நான் பேர் கொண்டே. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டே, அவருக்குள் நான் பேர் கொண்டே. அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான், அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான், அசைவதில்லை அலர்வதும் இல்லை, அசைவதில்லை அலர்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே, வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார், வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மகா உன்னதமான அழைப்பு எங்களுக்கு ஆண்டவரே. ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம். பரலோகத்தின் ராஜ்ய பாரத்துக்கென்று நாங்கள் முன்குறிக்கப்பட்டோம். அந்த ராஜ்ய பாரத்தை சொல்லிக் கொடுக்கிற இடத்துல நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது அவைகளை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீர் வரும்பொழுது உங்களோடு கூட நாங்கள் ஆளுகையும் செய்வோம். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! நீர் சொன்னீங்கப்பா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். என் பிதாவின் இடத்திலிருந்து அதிகாரம் பெற்றது போல என் அதிகாரத்தை நான் அவனுக்கு தருவேன்னு சொன்னீங்கப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த மேன்மையை, அழைப்பை நாங்கள் தவற விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வாஞ்சையா பின்தொடர கிருபை பாராட்டுங்க. எங்களை நெருங்கி வருகிற பாவங்கள், எங்களை மோசம் போக்க நினைக்கிற உபதேசங்கள், எங்களை பூமிக்குள்ளே தள்ள பார்க்கக்கூடிய ஓநாய்களின் சத்தங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இங்க இருக்கிற அத்தனை மக்களும் ராஜாக்களும் ராஜகுமாரத்திகளுமாக ஆளுகை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த சபைக்காக ஸ்தோத்திரம், ஊழியக்காரருக்காக நன்றி, அவர் கொடுத்திருக்கிறதான அழைப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகருக்கு முன்மாதிரியா நிக்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, சாட்சியா நிக்க வச்சிருக்கிறீங்க. இதை முடிவு பரியந்தம் செஞ்சு முடிச்சு பவுல் சொன்னது போல, இதோ நான் உங்களுக்கு மாதிரிகளை விட்டு போகிறேன் என்று சொல்லப்பட்ட முறை மாதிரியாய் வைத்த நம்முடைய ஊழியக்காரருக்காக நன்றி. இந்த கூட்டம் அப்படியே அவரை பின்தொடர்ந்து முடியத்தில் வந்து சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.